நமச்சிவாய். ஜெய் வர அன்பு பக்தர்களே, 2026 பிறந்துடுச்சு. நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம். 26 எப்படி இருக்க போது, இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி 3 கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம். இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம். அப்போது எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி, எல்லாமே கைகூடி வருது, ஜெயிக்கிற மாதிரி வருது. பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட், அந்த பாயிண்டில் தான் நம்ம தோற்று போகிறோம். அது கடைசியில் நடக்காமல் போயிடுது, மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு சொல்வதுண்டு. அப்போ இதெல்லாம் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதேனும் ஒரு இறை வழிபாடாக இருக்கலாம். ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில் அல்லது ஒரு குறிப்பிட்ட கரணத்தில் நாமயோகமாக இருக்கலாம். மெயினாக நட்சத்திரங்கள், அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் நீங்கள் ஜெயிக்கலாம். உங்கள் குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் ஜெயிக்கலாம். இது இந்த 26க்கு மட்டும்தான் பொருந்தும், 2026க்கு மட்டும்தான். ஸோ ஒரு அர்ஜென்ட்டாக இருக்கீங்க, எனக்கு இம்மீடியட் ஒரு ரிலீஃப் வேணும், நான் உடனே ஜெயிக்கணும், எனக்கு டைம் இல்லை சார், நான் இம்மீடியட்டாக எனக்கு அடுத்த மாதம் எனக்கு ஹியரிங் வருது, அடுத்த மாதம் நான் இந்த ஜாபை போகுது, அடுத்த மாதம் நான் ஜாபில் ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு அர்ஜென்ட்டில் இருக்கீங்க, நான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும், பையனை படிக்க வச்சே ஆகணும், பசங்களை படிக்க வைக்கணும், கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி, இல்லைன்னா எனக்கு இம்மீடியட் என் மனைவி வந்தே ஆகணும், ஃபேமிலி ஒன்று சேரணும், அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஒரு பிளாக் மேஜிக் இருக்குது, ப்ராப்ளம் தாங்க முடியல, ஏதோ சம்திங் தாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன், இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் சொல்கிறாங்க, யாரோ ஒரு சாம்பல் எட்டுன்னு உங்கள் வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க, அந்த மாதிரி அந்த துஷ்ட சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டில் இருக்கான் சார், என்ன பண்ணணும், நாங்கள் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேட்குறாங்க. அப்போது நேரங்காலம் ஒருத்தருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும், பார்க்குறதெல்லாம் அவங்களுக்கு பயமாக தான் இருக்கும். இதனால தான் இது நடந்ததோ நம்புற மாதிரியே இருக்கும். அப்போ இவ்வளோ கஷ்டங்கள், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், அடுத்தடுத்து பிளாக் ஆகிட்டே வருது, ஒன்று பிளாக் ஆகிட்டே வரும். ஒரு வருமானமாக சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோடு பண்ணுவாங்க, ட்ரேடிங்கில் போடுவாங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க, ஜுவல்லில் போடுவாங்க, கோல்டில் போடுவாங்க, சில்வரில் போடுவாங்க. இவங்க போடுற நேரம் போய் லாக் ஆகிடும், இல்லை ரேட் குறைஞ்சிரும். அப்போ உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்குது, குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா? ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன். குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம், உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ, உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம், யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு எனிமியா இருப்பாங்க, அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்க, அதே போல் யாரோட நீங்கள் அதிகமாக ஃபேவரபுளாக பழகலாம், நம்பலாம், இல்லை நம்பலாமா, நம்பக்கூடாதா, இது போன்ற ரகசியங்களை ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போகிறோம். அதே போல் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த நட்சத்திரத்தில் போகணும், அதே போல் அங்கே போய் என்ன செய்யணும், இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, பரிகாரம் ஒன்று தான். எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்சால் அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க, சகஸ்ரநாம அர்ச்சனைன்னு சொல்லுங்கள். அந்த கோவிலில் சகஸ்ரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும். கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. தேவை இருந்தாலும் எங்களுக்கே தெரியும், நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க. உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்காக, பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம், சகஸ்ரநாமம், அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம், ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான். எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போகணும்.
அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி 27 தீபம் ஏற்றி, அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்துக்கு உள்ளே சொல்லுவேன், எந்த 27 தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து 27 முறை வலம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரணும். இதை செஞ்சீங்கன்னாக்கா மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 1% தடைகள் விலகலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். இந்த பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்டது. இந்த பரணி நட்சத்திரத்தில் மேஷராசியில் 4 பாதங்களும் மேஷராசியில் தான் வந்துடுது. அதோட கூட பரணி நட்சத்திரத்தில் நிறைய அரசியல் தலைவர்கள் அதில் இருக்கிறாங்க. ஆட்சி அதிகார செவ்வாய் சுக்கிரன் அப்படின்னு சூரியன் உச்சம் பெறக்கூடிய வீடு, செவ்வாய் சுக்கிரன் பணவரவு தனவரவு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எங்கெல்லாம் ஃபண்டு ஃப்ளோ அதிகமாக எக்கச்சக்கமாக இருக்கோ அங்கெல்லாம் இவங்களுக்கு அதிகாரம் அதிகமானதாக இருக்கும். இவங்களுடைய அதிகாரம் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு ஆழ பிறந்தவர்கள் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள். அதனால்தான் பரணியில் பிறந்தவன் தரணியை ஆழ்வான் அப்படின்னு ஒரு வாக்கிய மொழியை வச்சிருக்கிறாங்க. பரணியில் பிறந்தவன் தரணியை ஆழ்வான். அந்த அளவுக்கு அந்த செவ்வாய் சுக்கிரன் சூரியனுடைய காம்பினேஷன்ஸ் 3மே ஒளி கிரகங்கள், 3மே அதிகாரம் மிக்கவர்கள். அதில் செவ்வாய் ரொம்ப கோபமான ஆள் கூட, டக்குன்னு ஏதாவது வெடுக்கன்னு ஒன்று பேசி விட்டுருவார், இதான் ஓங்கி அரைஞ்சிருவார். அந்த மாதிரி ஒரு கடும் கோபமான ஆள் கூட. தலைமை பொறுப்புக்கு ஒழுக்கம் நன்னெறிகள் இதெல்லாம் சூரியன் இருக்கார். அப்போ பரணி நட்சத்திர அன்பர்கள் ஒரு நிலை உயர்ந்தவர்கள், மற்றவர்களை விட ஒரு ஸ்டேஜ் கூட ஒரு நல்ல ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள். ஏழ்மையில் இருந்தாலும் வறுமையில் இருந்தாலுமே கூட வறுமையிலும் ஒரு ஒழுக்கம் இருக்கும், அவங்கள்ட்ட ஒரு டிசிப்ளின் இருக்கும். நெற்றிக்கு நீர் இடுவது எந்த மாதிரியான இடமா இருந்தாலும் சில சின்னையாக பொட்டா கூட வைக்காம அவங்க போக மாட்டாங்க. சாமி அதிக பக்தி உடையவர்களாக இருப்பாங்க, நேர்மை உடையவங்களாக இருப்பாங்க, இரக்க குணங்கள் உடையவங்களாக இருப்பாங்க, தெய்வ வழிபாட்டில் நம்பிக்கை உடையவங்களாக இருப்பாங்க, பிறர் சொல்வதை கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, சுய முடிவு எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். யார் சொன்னாலும் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பொறுமையாக கேட்டு காலை வாங்கிப்பாங்க, அப்புறம் நாம் நினைக்கிறத மட்டும்தான் செய்வாங்க. இதெல்லாம் பரணி நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ். அப்போது இப்படிப்பட்ட பரணி நட்சத்திர அன்பர்களே உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம். ஸோ மார்ச் 6ஆம் தேதியிலேருந்து 7.5 சனி ஆரம்பிக்குது. அதோட கூட ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி, அது அவரும் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இது 3மே பரணி நட்சத்திரத்துக்கு ப்ளஸ்ஸாக அமைந்து விடுகிறது. ஆனால் இந்த சனி பெயர்ச்சியில் மட்டும் பரணி நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. நேம் ஸ்பாயில் ஆகிறது, மெயினாக வீண்பழி அவமானங்கள். சார் என்னை இன்னும் கூட நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, உங்களுக்கு ஒரு இடதோஷம் இருக்குது, உங்களுக்கு ஒரு பூமி தோஷம் உள்ளது, ஏதோ ஒரு இடத்த நீங்கள் வாங்கியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இடத்த போய் நீங்கள் தொட்டிருக்கலாம், அந்த தொட்டால் நீங்கள் கெட்ட அதுங்கிற கதையாக அந்த பூமி வாங்கின ராசி அன்னிலிருந்து அந்த இடமாற்றமாக கூட இருக்கலாம், வீடு மாறி இருக்கலாம், இடம் மாறி இருக்கலாம், வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு இடதோஷம் பூமி தோஷம் உங்களுக்கு, அந்த பூமி சாபம் இருக்குது. அதுதான் டோட்டலாக உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணி ஒரு பெரிய சிக்கலில், சட்ட சிக்கலில் கூட சில பேருக்குலாம் மிகப்பெரிய சட்ட சிக்கல்லாம் கூட கொண்டு போய் விட்டு இருக்கும். அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், மத்திய மாநில அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கலாம். அப்போ சட்ட சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அது உங்களுக்கு காரணம் அந்த பரணி நட்சத்திரமான நம்ம கேட்கலாம். அப்போ பரணி நட்சத்திர அன்பர்களே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பரணி நட்சத்திர அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வராகமூர்த்தி. ஸ்ரீமுஷ்ணம் அருகில் இருக்கக்கூடிய வராகமூர்த்தியை வழிபாடு செய்ய வேண்டும். தீப எண்ணெய், புங்க எண்ணெயில் தீபம் ஏற்றணும். அவங்களுக்கு ஒரு அபிஷேகம், சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். அதே போல் பாண்டிச்சேரி அருகாமையில் இருக்கக்கூடிய, விழுப்புரத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய திருபுவனை, இது நீங்கள் பரணி நட்சத்திரம் அல்லது பரணி பூரம் புராணம், இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் அன்னைக்கு அல்லது ஒரு ஏகாதசி திதியில் சென்று இங்கே வழிபாடு செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும். மெயினாக பூமி தோஷம் உங்களுக்கு இருக்குது, இடதோஷம் இருக்குது,
அதை இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும்.